அன்பிற்கினியே தமிழ் சொந்தங்களே, என் தமிழ் வாழ்க. நிஜமாவே உனக்கு தொண்டை கட்டியிருக்கா இல்ல மிமிக்ரி பண்றியா? எனக்கு தொண்டை தானே கட்டிக்கிருக்கு. இவங்கிட்ட கத்தி 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 தொண்டை கட்டி போயிருக்கிறா. பைத்தியக்கார பைத்தியக்கார ஓட்ட போட்டு தொலைக்கிறான், நாசமா போறேங்கிறா. என் பாவம் சும்மா விடாதா உங்களுக்கு? மைக்கு தான் இருக்குல்ல, ஸ்பீக்கர் இருக்கு, கேட்க போது ஏன் கத்துற? தொண்டை கட்டி இருக்குமா எனக்கு? ஒரு மனுஷனுக்கு 2 நாள் கட்டும் தொண்டை, 3 நாள் கட்டும். உனக்கு என்ன 10-15 நாளா தொண்டை கட்டிட்டே இருக்கு? அது 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 என்னன்னா உனக்கு விளங்குதா பாருங்க. அது எனக்கு வந்து பிஞ்சு தொண்டை. இந்த போர் யுத்த காலத்துல அண்ணனும் நானும் போயிருக்கும் போது ஒரு இன்ச்சு டீ தான் கிடைச்சது. அதை அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு கிடைக்கல. அப்போ அங்க பச்சை தண்ணி கிடைச்சது. அப்பவே அண்ணனுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அந்த போர் காலத்துல இருந்து. அது உங்களுக்கு விளங்கு நினைக்கேன், அண்ணனுக்கே விட்டு கொடுத்தான் பாருங்க இன்ச்சு டீய. அதனால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா? நான் கேக்குறேன், ஆண்டாண்டு காலமா ஏண்டா பைத்தி கிடப்பில்ல உதயசூரியன் இரட்டையிலுக்கு போட்டு 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 என்னைய பார்த்தா எனக்கு கேட மாதிரி இருக்கா, என்னைய பார்த்தா எனக்கு லூசு மாதிரி இருக்கா, என்னைய பார்த்தா இப்படா இருக்கு, என்ன விட்டுருக்கீங்க? ஏன்டா எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க? கத்தி திரியனே போய் தொலை, நாசமா போடு. ஒரு ஓட்டை போட்டு தொலை வேண்டியதானே. எங்க ஆத்தா ஓட்டு ஓசி பசி கேட்டாளா? எங்க ஆத்தா 1000 ரூபாய் கேட்டாளடா, கேட்டாளா? பைத்தியக்கார பையில ஓசி வாங்கி 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 ஏன்டா அப்படி சாவறீங்க? நாசமா போனவீங்களா? நீ நல்லாவே இருக்க மாட்டீங்களா? என் நாளைக்கு புள்ளே ஓசியா கொடுப்போம். போவியா போவியா? பைத்தியக்கார பையில போவியா? பாரு, நீ பேசிட்டு போயிடுவ. நான் வந்து இந்த ஏரியால தான் போகணும், வரணும், ஓட்டு கேட்கணும், வீடு தேடி போகணும். செருப்பால அடிப்பானுவோ, நீ போயிடுவ. நான் தான் வாங்கணும். சொல்ல பேசாத. அன்பிற்கு நீ தமிழ் சொந்தங்களே, உன் வீட்டு பிள்ளையா முச்சந்திர காட்டுறேன், கருணை காட்டு, இறக்கம் காட்டு, பாவப்பட்டாலும் ஓட்டம் போடு. ஐயோ இவன் கத்துறானே, ஐயோ பாவமா இருக்கானே, இவன் இறக்கம் காட்டு, ஓட்டம் போடு. ஒண்ணு ஓட்ட போடையில மறந்து கூட செத்து போயிரு, நாசமா போயிரு. நீ இருக்காத, இருக்க மாட்டேன், நாசமா போயிருவேன். போதும் முடிச்சுப்போம், போதும். தங்கச்சி எனக்கு வெறியாகுது. ஒருத்தன் 15 வருஷமா கத்திக்கிறீங்க, ஓட்ட போட்டு தொலைக்கிறான், நாசமா பண்ணுவீங்களா? ஏண்டா ஓட்ட போட மாட்டீங்க? போதும். நன்றி 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 நன்றி. ஓட்டு 8% தாண்டினா நான் அடுத்த வாட்டி டீலிங் பேச முடியும். நல்லா கேட்டுக்க, நாளைக்கு நான் கத்த மாட்டேன். இன்னொருத்த வந்துட்டே எடுத்து முடிக்க, அப்புறம் நான் வரமாட்டேன். என்ன விட்டாத, வேண்டாம். அன்பிற்கு நீ தமிழ் சொந்தங்களே, உன் வீட்டு பிள்ளையா, உன் பெரியப்பாவா, உன் சித்தப்பாவா, உன் தாய் மாமாவா, உன் அப்பனா, உன் வீட்டு ஹவுஸ் ஓனரா, ஊர் பஞ்சாயத்துக்காரனா தான் கேட்கிறேன். ஓட்ட போடு, ஓட்ட போடு. அறிவு சார்ந்து எங்க ஓட்ட போட போறியா? அறிவு கிட்ட தற்கொலை கூட்டம் என் தம்பிக்கு ஓட்ட போட போறியா? ஏன் அவன் வந்தா உன்னைய சினிமா மோகத்திலே அழிச்சிருவியான், டிவிக்கே கூட்டு போயிருவியான். டீ விக்க போற நீ. அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவன் பேரைய பார்த்து படிக்கிற தற்கொலை. மக்கள் பிரச்சனைய உள்வாங்கி பேசுறவன் தான்டா தலைவன், உள்வாங்கி பேசுறவன் தலைவன். அதனாலதான் நான் என்ன செய்வேன், உன் பிள்ளை வந்து என்ன செய்வேன், உன்னைய வச்சே உயர்த்திடுவேன். உன்னைய விளங்க நினைக்க, உனக்கு விளங்குதாடா? உன்னைய வச்சே விலைக்கு தூக்கிடுவேன். சாத்திட்டு நான் பேசுற வரைக்கும் உன்னை விளங்கு. வெறியாயிருவன் தம்பி. என்னடா பண்ண உனக்கு? என்னடா கத்தி சொல்ற? என்னடா மேல நீ மேல வாடா. அவன் அடிக்காத, வாயில குத்துறா, வாயில குத்தாதடா, குறுக்குல கிட்னில குத்தாதடா, கிட்னில குத்துறா, பேச்சு வராது. அவனை அடிச்சு விரட்டா போயிட்டு அவன் அப்படி செய்வான். நீங்க அறிவு சார்ந்த கூட்டம், சரி அறிவு கிட்ட கூட்டம், ஐயோ அறிவு சார்ந்த கூட்டம், விடு தம்பி. உனக்கும் எனக்கும் உட்காந்து பேசுவோம்டா, 1 மணி நேரம் உட்காந்து பேசுவோம்டா, நீ நான். புரியுதா தம்பி? இன்னும் போலையாவே அடிக்கிறா அவனை அடிச்சு விடுறா. உன்னைய மாதிரி பல பேர் பார்த்திருக்கேன்டா நானு. பைத்தியக்காரன் 15 வருஷமா கழுத்துறது கத்திக்கிருக்கேன் தம்பி. நீ எல்லாம் ஜெயிச்சுன்னா அவன் உன்னை தேடி வந்து அடிப்பியான், அவனு தோத்தனா.
நீ தோத்தன்னு வச்சுக்க தேடி வந்து அடிப்பேன் உன்னை. அப்படிலாம் ஆகாது. நான் சென்னையில சேஃப்டி, நீ நாசமா போயிருவேன் நான் தெரிஞ்சுக்க. அதனால ஜெயிச்சிரு. ஜெயிச்சேன் கண்டிப்பா ஜெயிச்சா நீ அவனை அடிக்கலாம். ஆ. தோத்த அவங்க கூட்டம் இருக்கு பாரு, இப்படி இத்தனை தான் இருப்பாங்க, பாஞ்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க, சரி. புரியுதா? சரி. ம், ஜாக்கிரதையா இரு தம்பி. ம். எல்லாருக்கும் விளங்குன்னு நினைக்கிறேன். ஓட்ட போடு, இல்ல மருந்து குடிச்சாங்க. எங்களுக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா செத்து போ, நாசமா போயிருவேன். அண்ணா, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நான் பேசுவேன்டா 15 வருஷமா. எல்லா இடைத்தேர்தலும், சட்டமன்றம், நாடாளுமன்றம், பஞ்சாயத்து, ஊராட்சி, உள்ளாட்சி நின்னு 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 தோத்து 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 என்ன தூக்குறாங்க. இதுக்கு மேல பொறுமை இல்லடா. இந்த தேர்தலை நான் தோத்தா என் இடத்த பிடிக்க வந்துட்டான். நாசமா போனவன் என் இடத்த பிடிக்க வந்துட்டான். என் ஓட்ட பிரிக்க வந்துட்டான். 8% வரல, தட்டு எழுத முடியாது. ஜெயிக்க வச்சிரு. கடைசியா கேட்கிற உன் வீட்டு பிள்ளை, கடைசியா கேட்கிற ஜெயிக்க வச்சிரு. நன்றி. உங்க வீட்டு பிள்ளையா தற்சார்பு பொருளாதார கொள்கைய உலகத்திலேயே ஒரு முட்டா பையனாலும் சாரி ஒரு ஆளை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்னா அது இந்த உன் வீட்டு பிள்ளையால மட்டும்தான்டா முடியும். ஏய், நான் வந்து என்ன செய்வேன் என்ன செய்வேன்? உன்னைய வச்சே உன்னைய வளர்த்துருவேன் தம்பி. உனக்கு இலவசம் எதுவும் கிடையாது தம்பி. எங்க அத்தா 1000 ரூபாய் கேட்டாலா? 1000 ரூபாய் கேட்கல, ஆனா நான் கேட்பேன் மாசம் 1000 ரூபாய். அதை வச்சே தமிழ்நாட்டுக்கு நடப்பேன்டா நானு. பைத்தியக்கார பையன் படைச்சு காட்டுறேன்டா நானு. 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்க 2000 ஏத்துனீங்கன்னா 2000 ஏத்துவேன்டா நானு. வாடா மோதிப்போம், வா மோதிப்போம். அங்க வாங்குற காசை நான் வாங்கி ஆட்சி நடத்தல, நான் அவரோட பிள்ளை இல்லடா. முடியுமா அப்படி? முடியும், அண்ணன் ஏத்துவேன். அதாவது ஒரே ஒரு கேக்குறேன். உன் வீட்டுக்குள்ளேயே நீ வீட்டுக்கு வேலைக்கே போக வேணாம்டா. நீ என்ன படிச்சிருக்க? எம்பிபிஎஸ்ஸா, எம்பிசியா? எம்பிசினா கேஸ்டடா? பிஎஸ்சி பிஎஸ்சிடா? பிஎஸ்சி கேஸ்டா படிப்புடா. நான் ஒரு தற்கூறினா, என் கூட்டம் ஒரு தற்கூறியாதான் இருக்கு. பிசில சொன்னேன். பிஎஸ்சிடா, பிஎஸ்சியா? பிஎஸ்சி ஒரு படிப்பு. அதை படிச்சா நீ வேலைக்கு போக வேண்டாம். வீட்டுக்குள்ள இருந்தே நீ லட்சம் சம்பாதிக்கணும்டா. உங்களுக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்ற மாதிரி வீட்டுக்கு 2 வாழை மரம் வை, 2 வாழை மரம் வை. தண்டை எடுறா, தண்டை எடுத்து ஒரு 2 தண்டை எடுத்து 10 ரூபாய்க்கு விடுறா. அப்படி அதை நாரா வேட்டியாக்கடா. இலை எடுத்து சேல்ஸ் பண்றா. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பண்டில் கட்டுறா. வாழைக்காய் ஒண்ணு வாழை பழமா வீடா, அதை மார்க்கெட்டு கட்டுறா. வாழைக்காய் நீயே சிப்ஸ் போட்டு வீடா, தனியா ஒண்ணு ஏற்றுமதி, ஒண்ணு இதை வைடா. வாழைப்பழம் அதுலயும் சிப்ஸ் போடுறா, சிப்ஸ் போட்டு இன்னொன்னு ஏத்துறா. ஒரு சந்தேகம், என்னடா எல்லாரும் வாழை மரம் வச்சுட்டா யார் தானே வாங்குறது? அப்ப தென்னை மரம் வை, பனைமரம் வை. எங்க அப்பனோட மரம் பனைமரம் வை. பனை மரத்துல கீழே கிழங்கு இருக்குடா, கிழங்கு இருக்கு. மட்டை இருக்குல்லடா, மட்டை. அந்த புண்டா வெட்டிடுற, வெட்டி குழந்தைகிட்ட குடுறாம அப்படி உருட்டி விளையாடுவான்டாவே. மேல விளையாடி இருக்கு. நான் பனை மரத்தை வெட்டின, தென்னை மரத்தை வெட்டினா உருட்டி விளையாடுவேன் மேலே ஏறி. விளையாட்டு துறை ஆக்க முடியாதெல்லாம் பைத்தியக்கார பயல்களா விளையாடுறாங்க மட்டை எடுத்துக்கிட்டு. இதான்டா விளையாட்டு. பனை மரத்துல ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமாடா? பனங்காய நோண்டி தின்னுட்டு அதுல சக்கரமாக்கி அப்பவே அவன் வண்டியை கண்டுபிடிச்சான்டா என் பாட்டை. அதை எடுத்து பயணம் பண்ணி போனான்டாவே. பைத்தியக்கார பயல் எல்லாத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்யறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்யறேன். நீ பனைமரம், நீ தென்னை மரம், நீ வாழை மரம், நீ முருங்கை மரம். முருங்கை மரத்துல எவ்வளவு இருக்கு தெரியுமாடா? முருங்கை மரத்தை கம்பளி வந்தா அதை வச்சு கம்பளியாக்கி குளிர்காலத்தை பயன்படுத்துறா. அது எப்படின்னா பயன்படுத்துவோம், தேவைப்பட நான் பண்ணுவோம்டா. அதனால உன் வீட்டு பிள்ளைய தற்சா பொருளாதார கொண்டு வரேன், எல்லாத்தையும் நிப்பாட்டும், நாமளே முன்னேறோம். சரியா? எல்லாரும் ஓட்ட போட்டு இல்ல மரத்தை செத்து போயிடும். அவ்வளவுதான் நான் சொல்லி